ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ட்ரேட் பற்றின அப்டேட் தான். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபுல்லாக பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நான் உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். மார்னிங் ட்ரேட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு அனாலிசிஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் ரெக்வஸ்டா சொல்றேன், நீங்க போயிட்டு அனாலிசிஸ் வீடியோ பாருங்க. ஏன்னா ட்ரேடிங்ல நிறைய பேர் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாம ட்ரேடிங்குள்ள வந்துடுறாங்க. ஸோ அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மார்க்கெட்ல பிளானுங்கிறது. ஸோ நான் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பையிங் ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டா நேத்தே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவா தெரியுது. ஸோ நான் மார்னிங் பாசிட்டிவ் ட்ரேட் தான் எடுப்பேன். ஸோ மார்னிங் வந்துட்டு ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா நான் செல்லிங்ல ஃபர்ஸ்ட் கேன் ரெட் மாதிரி வந்தா டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன்ல எடுப்பேன். ஸோ நான் என்ன சொன்னனோ அதே ட்ரேட் தான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,700 சிஇ ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நிறைய பேர் சொல்றீங்க, நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றதுல வந்து சில சொல்லி நீங்க ஒருத்தர் அது மிஸ்டேக்கா இருக்குன்னு. சார் அது வந்துட்டு எனக்கு என்னோட செட்டப்ஸ்க்கு நான் வந்துட்டு ஆப்ஷனை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்றது கிடையாது. ஜஸ்ட் என்ட்ரிக்கு மட்டும் தான் பிரைஸ் வந்து ரொம்ப ஹெவியா வெளில இருக்கான்னு பார்ப்பேன். மற்றபடி ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு நான் பேஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் ஸ்பாட் சார்ட்டை மட்டும் ரிலே பண்ணி அதுல எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட் ட்ரேட் மட்டும் தான் நான் ஸ்ட்ரைக் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஆப்ஷன் வச்சு எனக்கு எந்த ட்ரேடும் கிடையாது. நான் நல்ல ஆப்ஷன் எடுத்தா எனக்கு ப்ராஃபிட் வந்துரும். இந்த மோசமான ஆப்ஷன் அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 46,700 சிஇ சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்? ஒரே காரணம் தான், பிரீமியம் என்னோட லெவல்குள்ள இருக்கு. என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 223 நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதா 200ல இருந்து 400 ருபீஸ்க்குள்ள ஆப்ஷன் வந்ததுன்னா நான் என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 223 வந்துட்டு என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் 203 வச்சிருக்கேன். டார்கெட் வந்து 263 விச் இஸ் 40 பாயிண்ட்ஸ். 40 பாயிண்ட் தள்ளி என்னோட டார்கெட் வச்சிருக்கேன். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே அந்த கிரீன் கேன்ல 260 வரைக்கும் போச்சு. அதாவது டே ஹையே டச் ஆயிடுச்சு பாருங்க ஸ்பாட் பிரைஸ். ஆனா எனக்கு 3 பாயிண்ட்ஸ் அவைல இருந்தனால நான் டார்கெட் புக் பண்ணல. சோ நான் என்ன பண்ணேன்னா, நேத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நேத்து இல்ல முந்தா நேத்து போட்டிருந்த வீடியோல கூட தெளிவா சொல்லியிருந்தேன். என்னோட ட்ரேட் என்னோட ஃபேவர்ல ஒரு 40 பாயிண்ட் போயிடுச்சு, டே ஹை ரீச் ஆயிடுச்சு, ஒரு ஆசிலேஷன் எனக்கு இருக்கு, ரிவர்ஸ் ஆகுமோ அங்கிருந்து அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஸ்டாப் லாஸை வந்துட்டு நான் எடுத்த பிரைஸ்க்கே கொண்டு வந்து வச்சிருவேன். டார்கெட் வந்துட்டு நம்ம போட்டிருக்க டார்கெட் ஹிட் ஆனா ஹிட் ஆகட்டும், இல்ல அப்படின்னா நான் கரண்ட் டு கரண்ட், அதாவது நான் எடுத்த பிரைஸ்க்கே எந்த லாஸும் இல்லாம எந்த ப்ராஃபிட்டும் இல்லாம வெளில வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்கே வந்துருவேன். சோ அந்த மாதிரி நான் மாத்தி வச்சுட்டு இப்ப வெயிட் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஆனா எப்பவுமே வந்துட்டு நம்ம டார்கெட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து குறைச்சிக்கலாமே தவிர டார்கெட் எப்பவுமே குறைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, டார்கெட் வந்துட்டு சம்டைம்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். பட் வந்துட்டு பயந்துட்டு டெய்லி 20 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம எப்பவுமே புக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கேண்டில் என்னோட டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? என்ன பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 263 ருபீஸ்க்கு 40 பாயிண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே டார்கெட் வந்துட்டு புக் ஆயிடுச்சு. சோ இந்த ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டா முடிஞ்சிருக்கு. சோ இதுல லேர்னிங் பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, எப்பவுமே மார்க்கெட் முன்னாடி நாளே வந்துட்டு அனலைஸ் பண்ணிடுங்க. சோ இப்படி நான் இந்த டார்கெட் புக் பண்ணிட்டு நான் சார்ட்ட பார்க்கும்போது தெரிஞ்சது. பாத்தீங்களா அந்த ரெட் கேண்டில் எவ்வளவு ஃபாஸ்டா விழுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு எந்த கேண்டில் டார்கெட் குடுத்துச்சோ அதே ரெட் கேண்டில் வந்து ரிவர்ஸ் ஆகி 187 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சு. சோ இந்த இடத்துல என்ன முக்கியம் நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணீங்கன்னா நியர்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழ விழுந்திருக்கு. சோ இதுல வந்துட்டு நீங்க வச்சிருக்க கேப்லே டோட்டலா போயிடும். சோ அதுக்கு தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றேன், ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ 3 திங்ஸ் நான் எம்பசைஸ் பண்றது, பிளான் யுவர் ட்ரேட், அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி அடுத்த நாள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. செகண்ட், ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. டார்கெட் ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம்.